ஆண்டுகளுக்கு மேலாக தமிழக அரசு கலைக்கல்லூரிகளில் கௌரவ விரிவுரையாளராக நாங்கள் பணியாற்றி வந்துகிட்டு இருக்கோம். இதுல தமிழக அரசு வந்து தேர்தல் வாக்குறுதியில எங்களை நிரந்தரம் செய்வதா சொன்னாங்க. ஆனா ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் அதை மறந்துட்டான்னு சொல்றதை விட மறுக்கிறாங்கன்னு சொல்றது உண்மையான விஷயம். நாங்க வந்து ரொம்ப சொற்ப ஊதியத்துல நாங்க பணியாற்றிட்டு வர்றோம். எங்களுக்கு வந்து யூஜிசி நிர்ணயம் செய்த 57,700 வந்து எங்களுக்கு ஊதியமா தரணும். 12 மாசமும் எங்களுக்கு சம்பளம் வேணும். இதுல மகளிருக்கு வந்து மகப்பேறு விடுப்பு வேணும். அது ஊதியத்தோட மகப்பேறு விடுப்பு எங்களுக்கு வேணும். இப்ப பிஎஃப், இபிஎஃப் இது போன்ற சலுகைகளும் எங்களுக்கு வேணும். சில நேரங்களில் வந்து நாங்க வேலையில இருக்கும் போதே கௌரவ விரிவுரையாளர்கள் என்ன செஞ்சாங்க, மரணமா போயிறாங்க, இறந்து போயிறாங்க. அவங்களுக்கு வந்து இழப்பீட்டு தொகை வந்து ஒரு 10 லட்சமாவது குறைஞ்சபட்சம் கொடுக்கணும். அரசுக்காக வேலை பார்த்துட்டு நாங்க இறந்து போற சமயத்துல எதுவுமே இல்லாம போகும்போது எங்க குடும்பம், எங்களுடைய தலைமுறையினர்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அப்புறம் சில பேர் வந்து கௌரவ விரிவுரையாளரே இருந்து ஓய்வு பெறாங்க. அவங்களுக்கு வந்து ஓய்வு பெறக்கூடிய சூழ்நிலையில வந்து 25 லட்சமாவது எங்களுக்கு வந்து குறைஞ்சபட்சம் அந்த அரசு தரணும். இந்த 5 வித கோரிக்கைகளை முன்னிட்டு தான் நாங்க 2 நாளா வந்து வகுப்பு புறக்கணிப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்கோம். இன்னைக்கு கருப்பு துணி கட்டு இந்த அரசுக்கு எங்களுடைய கோரிக்கைகளை நாங்க வந்து பணிவா தான் நாங்க வந்து எடுத்து சொல்றோம். கண்டிப்பா வந்து இத வந்து அரசு வந்து செவி சாய்க்கல அப்படின்னா இந்த போராட்டம் வந்து ரொம்ப வலுப்பெறும் தொடர் போராட்டமா அறிவிக்கப்படும் என்பதை நாங்க இந்த கௌரவ விரிவுரையாளர் சார்பா நாங்க வந்து இத வந்து தாழ்மையோட வந்து தமிழக முதல்வருக்கு நாங்க தெரிவிச்சுக்கிறோம். சாரதா கௌரவ விரிவுரையாளர், ஆங்கிலத்துறை, சேதுபதி அரசு கலைக்கல்லூரி. இந்த போராட்டம் வந்து எங்க கல்லூரி மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கல்லூரி கௌரவ விரிவுரையாளரும் இந்த போராட்டத்தில் கலந்துகிட்டு இருக்காங்க.